வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில் 2023 நடைபெற்ற ஒரு கொஷினுடைய 60 அதாவது சமூக கேள்விகளை பார்க்க போகிறோம். சோசியல் சயின்ஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான இது ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு அமையும். எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி அமையலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெட் பேப்பர் 2க்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 20 யூனிட் டெஸ்ட், 5 ரிவிஷன் டெஸ்ட், அதே மாதிரி 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? நீங்கள் 500 பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 to 12 தமிழ் நோட்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி 6 to 10 சோசியல் சயின்ஸ் நோட்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி உங்களுக்கு வந்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வீடியோ என்ன பண்ணிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்பரை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பராக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1664. இவங்க தான் இந்தியாவிற்கு கடைசியாக இந்த காலனித்துவ நாடுகளில் வந்து கடைசி நாடு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தலைமையிடம் அல்லது அவங்களுடைய குடியிருப்பு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில் இங்கே இருந்தாங்க. இவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் நெடுநாள் சண்டை நடந்துச்சு. சரிங்களா? சண்டை நடந்துச்சு. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஃபவுண்டிங் இயர் கேட்குறாங்க. அதே மாதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 நிறுவப்படும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் சரி. அதாவது மிக பழமையான உலக மதங்களில் சுராஷ்டிரமும் ஒன்று. சரிதான். சந்திரகுப்தருக்கு பின் அசோசத்துக்கு அரியணை ஏறினார். தப்பு. அவருக்கு பார்த்திங்கன்னா பிந்துசாரர் வருவார். சந்திரகுப்தருக்கு பிறகு அரியணை ஏறியவர் பிந்துசாரர். அசோசத்திற்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சந்திரகுப்தருக்கு முன்னாடியே ஒரு அரசாணை ஆண்டிருப்பார். வேறு ஒரு அந்த வேறு ஒரு அரச பரம்பரையில் வந்திருப்பார். இது வந்து மௌரிய பேரரசில் வந்திருக்க மாட்டார். சரிங்களா? அந்த மாதிரி புத்தர் 3 ரத்தினங்களை போதித்தார். புத்தர் போதித்தது இல்லை, அது வந்து சமண மதம் சொல்கிறதா 3 ரத்தினம். இப்போ அதுவும் தவறு. சுராஷ்டிரர்களின் புனித நூல் ஜென் அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பிடகம் வந்து புத்தர் தான் திருப்பிடங்களை பற்றி சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 1 மட்டும் தான் சரி. அடுத்து இந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வு அவங்கள கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வேலூர் கழகம் உங்களுக்கு வந்து 1806. தென்னிந்திய கழகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1800 801. இந்த கட்டபொம்மன் இந்த மருது சகோதரர்கள் காலம் 1801. பாளையர்கள் புரட்சி 1755 முதலே ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்புரட்சி 1957. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1955 தான் முதல்ல வரும். பாளையக்காரர்கள் புரட்சி ஃபஸ்ட்டு. இரண்டாவது உங்களுக்கு வந்து தென்னிந்திய கழகம் 1800, வேலூர் கழகம் 806, 857 பெரும்புரட்சி. ஆப்ஷன் ஏ. இந்த இயரெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து 94வது கேள்வி. அடுத்த கேள்வி, ராயத்து வரி முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சரிதான். ராயத்து வரி முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் ரீட் என்பவர்களால் மதராஸ் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிதான். அது மகள்வாரி முறை மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் பகுதிகள் 1822 அறிமுகப்படுத்தப்பட்டது. 97 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே சரியானது. சரிங்களா? ரெண்டுமே சரியான ஆன்சர். மாமுலுக் மரபை நிறுவியவர், மாமுலுக்னா அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரபை நிறுவியவர் அப்படின்னு கேட்குறாங்க. 95க்கு குத்புதீன் ஐபக். இந்த ஃபஸ்ட்டு 3 பேரும் அந்த அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் கில்ஜி வம்சத்தை என்ன பண்ணியிருப்பார், தோற்றுவிச்சிருப்பார். அடுத்த கேள்வி, அரச பதவியை விடுத்து தில்லியில் இருந்து விலகி 30 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரே சுல்தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆலம்ஷா. அடுத்து 97, சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர். சந்திரகுப்தர் அப்படி சொல்லும்போது மௌரிய பேரரசு அரசரை பற்றி சொல்கிறாங்க. அமைச்சரான சாணக்கியர் மதுரை பற்றி தன் அர்த்தசாஸ்திரத்தில் பெருமைப்பட கூறியுள்ளார். அது சரிதான். மதுரை சுற்றிலும் இருந்த அகழியில் குதிரைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் இருந்தன அப்படின்னு சொல்கிறது இதில் தவறு. 97க்கு சி. ஏன் தவறுனா இங்கே குதிரைகள்னு சொல்லிக்க மாட்டார், யானைகள்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? யானைகள்னு சொல்லியிருப்பார்.
அடுத்து அந்த போர் கொடுத்துருக்காங்க, அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வர பிளாசி போர் 1757 வரும். பக்சார் போர் பார்த்திங்கன்னா 1764, அடையார் போர் 1746, ஆம்பூர் போர் பார்த்திங்கன்னா 1749. அப்போ 98க்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. அடையார் போர் பார்த்திங்கன்னா 1746, அடுத்து வர்றது ஆம்பூர் போர் 49, அடுத்து உங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஏ பிளாசி போர், அடுத்து பக்சர் போர். சரிங்களா? இதெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சு கர்நாடகா போர், ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர் நடந்திருக்கும், கர்நாடகா போர் நடந்திருக்கும், அதெல்லாம் நிறைய வார் நடக்கும், அது சம்மந்தமானது கேள்விகள் அது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. பிளாசி போர் ரொம்ப முக்கியமானது, 1757 பிளாசி போர் ரொம்ப முக்கியமானது. பக்சர் போர் ரொம்ப முக்கியமானது, 1764. அடுத்த கேள்வி கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வருகை இருந்தனர். அதே மாதிரி அது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு என நறுமணப் பொருட்களை கொள்முதல் செய்வதாகும். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி தான். கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மும்முடி சோழமண்டலம் என அழைக்கப்படுவது இலங்கை. மும்முடி சோழமண்டலம் இலங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காயல் நகரில் துறைமுக நகரில் அரபு தலைவன் டேஸ் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இது புக்கில் இருக்க கேள்வி தான், எல்லாமே புக்கில் இருக்க தான். இது இடையில இருந்து கேட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். அதாவது 101 டி மாலிக் உல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் தான் இங்கே அந்த காயல் துறைமுகத்தில் இருந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த குதிரைகளை என்ன பண்ணுவார், பாண்டிய பேரரசுக்கு மற்ற அரசுகளுக்கு விற்பனை செய்வார். பொருந்தா ஒன்றை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படை தளபதிகள், ஃப்ரெஞ்சு ஆங்கிலேய படை தளபதிகள். இதில் ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய படை தளபதி, மற்ற எல்லாரும் ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சு படை தளபதிகள். சரிங்களா? 102க்கு பொருந்தாது பார்த்திங்கன்னா பி ராபர்ட் கிளைவ். அடுத்து 103 மகாவீரர் 12 ஆண்டு கால கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவு அடைந்தார். இந்த நிலைக்கு கைவல்யா என்று பெயர். சரிதான், சரியான அது கூற்று தான் அது. 12 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கிற மகாவீரர் தவம் இருந்திருக்காரு, அதுக்கு பின் பார்த்திங்கன்னா அறிவு நிலை அடைகிறார், அது கைவல்யம் என்று பெயர். அது பின்னர் அவர் ஜிகினர் என்று அழைக்கப்பட்டார். அவரை பின்பற்றி வந்தவர்கள் சமணர் என்று அழைக்கப்பட்டார். 2 கூற்றுமே சரிதான், 2 கூற்றும் சரியானவை. அடுத்த கேள்வி மாலிகாம்பர் அரசியல் விவேகம், இராணுவம் மற்றும் நிர்வாக விஷயங்களை செங்கிஸ்கானிடமிருந்து கற்றுக்கொண்டார். செங்கிஸ்கானின் மரணத்துக்கு பின்னர் மாலிகாம்பர் எந்தெந்த பதவிகளை வகித்தார்? இராணுவ தளபதி, அதே மாதிரி ஆளுநராக இருந்திருப்பார். இந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி மங்கோலிய அரசரில் வர்றது கிடையாது. இவர் தக்கான பேரரசில் உள்ள அந்த அகமது நகர் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் உள்ள ஒரு அரசர் கீழே அவர் இருந்திருப்பார் மாலிகாம்பர். அவரை தான் அந்த அரசரை தான் செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த செங்கிஸ்கான் எடுத்துக்கூடாது. அடுத்து வாஸ்கோடகாமா டேஸ் என்று கள்ளிக்கோட்டையை அடைந்தார். பார்த்தீங்கன்னா 1498 மே 20. ஆப்ஷன் ஏ. ரொம்ப பழமையான கேள்வி. மிக பிரபலமான சிஷ்டி துறவி ஜெய்ஷா நிசாமுதீன். இவர் சிஷ்டி துறவி, இதுவே ஒரு கேள்வி தான். அவருடைய காலம் என்னென்னு கேட்குறாங்க. 106க்கு ஏ, 1307 322. அந்த காலத்தில் இந்தியாவில் தங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். யாருடைய கடற்பகுதியில் மீதான கட்டுப்பாடு கடல் கனிந்த வணிகம் செலுத்தோங்க உதவியது? 107க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ, சோழர்கள் தான் கடலில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அடுத்து பிற்கால சோழர்கள் ஆட்சியில் வரி நிர்ணயம் செய்வதற்காக முதல்ல நிலத்தை அளக்க நில அளவியலர்கள் நியமித்தவர். நிலத்தை முறையாக அளந்து வரி வசூல் செய்தவர் முதலாம் ராஜராஜன். சரிங்களா? 108க்கு சி. அடுத்து பொறுத்துக, இது ரொம்ப ஃபேமஸான பொறுத்துக. சரிங்களா? 109 பார்த்திங்கன்னா அமத்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்த்துக்குவோம். ஆப்ஷன் ஏ அமத்தியா அப்படிங்கிறது நிதியமைச்சர், வாக்கியா நாவிஸ்ங்கிறது உள்துறை அமைச்சர். நாக்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. நாவு நாவிஸ் உக்கு உள்ளே இருக்கும் பார்த்துங்க. சுமந்த் பார்த்திங்கன்னா
சிக்கு வந்து 1 வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த். சேனாதிபதி தலைமை தளபதி அதெல்லாம் தெரியும் சரிங்களா. சாளுக்கிய ஆட்சி பிரிவில் காணப்பட்ட நிர்வாக அந்த சரியான வரிசையை கேட்டிருக்காங்க. அந்த நிர்வாக பிரிவில் சரியான வரிசை தொடரை தேர்ந்தெடுக்க. இதே மாதிரி எல்லா பாண்டிய பேரரசு பல்லவ பேரரசு அதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா. பார்த்துங்க. 110க்கு ஏ விஷயம் வந்தாலே என்ன சாளுக்கிய தான். விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம். விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம்னு வச்சுங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1993. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் 97ல் அமைச்சிருப்பாங்க மாநில மனித உரிமை ஆணையம். இது தேசிய மனித உரிமை ஆணையம் தான் 93. அடுத்து இந்திய நாட்டின் மிக பழமையான கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1862. அதே மாதிரி சென்னையிலையும், அதாவது சென்னை, மும்பை அந்த ஏரியாவிலையும் இந்த ஆண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. 112க்கு பி 1862. நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எது? 113க்கு ஏ கேபினட் அமைச்சர்கள். அதான் மூத்த அமைச்சர்கள் அடங்கிய குழு. சுதந்திர இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அவர் தான். ஒபெக் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புடைய லட்சணையை உருவாக்கிய ஸ்வாபோடோ எந்த நாட்டை சேர்ந்த உருவாக்கியவர் ஸ்வாபோடோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஆஸ்திரியா நாடு. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்த மாதிரி ஈஸியான கேள்வியும் கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்தியாவில் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி பஞ்சாபில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது எந்த ஆண்டு அப்படிங்கிறாங்க. 117க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி 1951. அடுத்து சிவிஸ் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி சொல். அடுத்து 1862 இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட இடங்கள். நான் ஏற்கனவே சொன்னல அந்த கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. கொல்கத்தா, மும்பை, சென்னை. 1862. மத்திய மாநில அரசாங்கங்களிடையான சிக்கலை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்றம். இன்டர் ஸ்டேட் அந்த டிஸ்பியூட்டை பார்த்தீங்கன்னா இதான் என்ன பண்ணும், அதாவது மத்திய மாநில அரசாங்கம், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனம் உள்ள இடம் எது? பார்த்தீங்கன்னா கரூர். இடப்பெயர்வு நகர்வு என்பது டேஸ் உள் நகர்வுகளை கொண்டதாகும். பார்த்திங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட உள்நகர்வுகளை கொண்டது. அந்த இடப்பெயர்வுக்குள்ளே நிறைய உள்நகர்வுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாசன வசதி பெற்ற நிலங்கள் மற்றும் வறண்ட பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட டேஸ் சதவீத நிலங்களில் ஓரளவு ஓர் பிரச்சனை உள்ளது. இது ரொம்ப வித்தியாசமான கேள்வி. 123க்கு பி 50% அந்த ஓர் பிரச்சனை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். 50% நிலங்களில் அந்த உப்புத்தன்மை பார்த்திங்கன்னா சாயில் சாலனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரிகள் என்பவை அரசாங்கத்திற்கு செலுத்தப்படும் கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டியவை வரிகள். அந்நிய செலவாணி கட்டுப்பாடு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 1974 ஜனவரி 1. அந்நிய செலவாணி கட்டுப்பாடு சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1974. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA 2013 நினைக்கிறேன் அந்த சட்டம் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா டேஸ் நகரப்புற குடும்பங்களையும் மற்றும் டேஸ் கிராமப்புற குடும்பங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 50% நகரப்புறம், 75% கிராமப்புறம். ஆப்ஷன் பி. பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம். இது புக்கில் இருக்க கொட்டேஷன். இது பார்த்தீங்கன்னா வாக்கர் சொல்லியிருப்பார். ICDS அப்ரிவியேஷன் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். அடுத்து காற்றின் அரிப்புக்கு உட்படாமல் சுற்றி இருக்கும் பகுதியை விட தனித்து உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் அப்படிங்கிறது. இது காற்று அரிப்பில் வரும். இந்த மாதிரி பனி அரிப்பு, பனியாறு அரிப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா. கடல் அந்த அலை அரிப்பு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு 129க்கு பி இன்சில்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சில்பர்க் காற்று அரிப்பில் தனியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்சில்பர்க் அப்படின்னு சொல்கிறது. தனித்த குன்றுகள் தமிழில். எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படிங்கிற 130க்கு பார்த்தீங்கன்னா சி
மீசோஸ்பியர் காந்தக்கோள் கிடையாது. இதை இடையடுக்கு அல்ல இடை வளிமண்டல அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோஸ்பியர் இதுதான் தவறாக புரிஞ்சுக்கு, மற்றதெல்லாம் சரி தான். ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஓசனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப்போஸ்பியர் பார்த்திங்கன்னா வானிலை உருவாக்கும் அடுக்கு, இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ட்ராப்போஸ்பியர் வானிலை உருவாக்கும் அடுக்கு, மீளடுக்குன்னு ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறது ஓசனோஸ்பியரை, வெப்ப அடுக்கு அயனோஸ்பியர். சரிங்களா. அடுத்து சம உருளை கோட்டு சட்டம் பற்றிய தவறான வாக்கியத்தை தேர்வு செய்ய. இது ரொம்ப பெக்குலியரான கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம். அடுத்து 132க்கு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவின் வடமேற்கு கடற்கரை பகுதியில் நகரும் டேஸ் வெப்ப நீரோட்டம் அப்பகுதியில் பனி உறையாமல் இருக்க காரணமாகிறது. 132க்கு பார்த்தீங்கன்னா ஏ அலாஸ்கா நீரோட்டம். லண்டனில் இரவு 1 மணியாக இருக்கும்போது இந்தியாவின் மணி நேரம் என்ன? அப்போ நம்ம வந்து 2:30 மணினா அதோட 5 + 3 சேர்த்துக்கணும். அப்போனா 6:30 மணி நேரம். 6:30 மணி ஏஎம் அப்படின்னு வச்சுக்கணும். ஏஎம். சரி. 133க்கு பார்த்தீங்கன்னா பி. அதாவது லண்டனில் 1 மணியாக இருக்கும்போது நம்மளுக்கு முன்னாடியே 1 மணிலாம் கடந்திருக்கும். ஏன்னா நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறோம், கிழக்கு திசையில். அப்போ இங்கெல்லாம் ப்ளஸ் ஆகும். +5:30 நம்ம இது பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கணும். இப்போ 6:30 நம்ம +5:30 உடனே ஆப்ஷன் ஏ வச்சிடக்கூடாது, அதுவும் கவனமாக இருக்கணும். அடுத்து கடலடி சமவெளியின் அடிப்பகுதியில் ஏற்படும் புவித்தட்டு நகர்வு சக்தியால் உருவாகும் மிக நீளமான குறுகிய செங்குத்து சேர்வுடைய ஆழமான பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 134க்கு ஏ அகழி. இது வந்து புவித்தட்டு நகர்றதுனால என்ன பண்ணுது, ஏற்படுது. சரிங்களா. இந்த அகழி அதை பார்த்து வச்சுங்க, அதான் முக்கியமான அந்த பாயிண்ட். இதில் பேணத்தகுந்த மேம்பாட்டின் 3 அடிப்படை கூறுகள். சி சுற்றுச்சூழல், பொருளாதாரம், சமூகம். த என்வாயர்மெண்ட், எக்கனாமி, சொசைட்டி. அடுத்து கிரீன்விச் திட்ட நேரத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் டேஸ் மணி நேர வித்தியாசத்தில் காணப்படுகிறது. 110க்கு ஏ +10. -10 வராது. ஏன்னா வந்து லண்டன்லேருந்து ஆஸ்திரேலியா என்ன பிறகு இந்த பக்கத்தில் இருக்குது. அப்போ ப்ளஸ் அந்த பக்கம்லாம் ப்ளஸ், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைனஸ். இப்போ இந்த 2 மைனஸ் கேன்சல் ஆயிரும். நீங்கள் இதில் தான் பார்த்து என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். சரிங்களா. அது ஒரு ட்ரிக்கு தான் அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு. கிரீன்விச் லண்டனில் இருக்குது. அப்போ லண்டன் இந்த பக்கம்லாம் ப்ளஸில் வரும், இங்கிட்டலாம் என்ன இருக்கும், மைனஸில் இருக்கும். சமபரப்பு உருளை கோட்டு சட்டத்தின் பண்புகளில் ஒன்று மட்டும் தவறானது. அந்த ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா. 137க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி துருவங்கள் நேர்கோடுகளாகவும் புவியிடை கோட்டுக்கு சமமாகவும் இருக்கும். புவிக்கருவின் வெளிக்கரு மற்றும் உட்கரு ஆகியவற்றை பிரிப்பது. புவிக்கருவின் வெளிக்கரு, உட்கரு ஆகியவற்றை பிரிப்பது அந்த ஒவ்வொரு கோடு இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. 138க்கு லெக்மேன் எல்லை, லெக்மேன் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒவ்வொரு பிரிப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கணும், கேட்பாங்க கொஷின். கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. 139க்கு பார்த்திங்கன்னா ஏ, இது ரொம்ப முக்கியமானது. கிராண்ட் பேங்க் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடித்தளம். மற்றெல்லாம் தவறு. நமது சூரிய குடும்பம் பால்வழி அண்டத்தின் மையத்திலிருந்து 1 மணி நேரத்திற்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது. 8,28,000. சரிங்களா. ஆப்ஷன் பி. தவறான வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி படிம எரிபொருள் எஞ்சிய தாவரங்களால் மட்டுமே உருவான. தாவரங்களால் மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்கள்னு சேர்ந்துருக்கு. தாவரங்கள் மட்டும் அதில் என்ன பண்ணாது, படிம எரிபொருள் ஆகாது. இதுதான் தவறானது. அதேமாதிரி தூராளமிங்கிறது அலுமினியத்தினுடைய ஒரு தாது. தூராளமிங்கிறது அலுமினியம் மற்றும் தாமிரத்தின் 2 சேர்ந்த இந்த உலோக கலவை தான் தூராமிலம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா. அதை பார்த்து வச்சுங்க. சூரியனின் உட்பகுதிக்கும் அதாவது சூரியன் இருக்குது, அதனோட உட்பகுதிக்கும் இதை சுற்றி வளிமண்டலம் இருக்குது, சூரிய வளிமண்டலம்னு சொல்லுவாங்க. சூரிய வளிமண்டலத்தோட இடைப்பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா 142க்கு பி ஒளிமண்டலம், ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்காணும் எந்த ஒரு இணை சரியாக பொருந்தி உள்ளது? பார்த்திங்கன்னா சி போரா குகைகள், விசாகப்பட்டினம். சரிங்களா. இந்த குப்தா குகைகள் அப்படிங்கிறது பீகாரில் இருக்குது. பாண்டா குகைகள் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். குடும்சாருங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்தீஸ்கர். பின்வருவற்றில் எது வளர்ச்சி அடைந்த நாடுகளை உள்ளடக்கியுள்ளது? இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி. இந்த கென்யா வந்தாலே முடிஞ்சு. கென்யா, பாகிஸ்தான், இங்கே இலங்கை,
வேலைக்காகாது. இங்கே பாகிஸ்தான் இலங்கைலாம் முடிஞ்சப்போ இது ஆப்ஷன் பி. கியூனோ பறவையின் எச்சமானது டேஷின் மூலமாகும் அப்படிங்கிறாங்க. பாஸ்பேட். 2 வியாபார காற்றுகள் அமைப்புகள் சந்திக்கும் பகுதி. இந்த வியாபார காற்றுகள் தலைக்காற்றுகளாக இருக்குது. அது ரெண்டும் சந்திக்க பகுதி பார்த்திங்கன்னா வெப்பமண்டல இணைப்பு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி. அடுத்து கீழ்காணும் சமவெளியில் புதிய வண்டல்மண் சமவெளி என்பது பார்த்திங்கன்னா காதர் சமவெளி. இந்த ஆல்வியல் பிளேன் இஸ் கால்டு காதர் பிளைன். ஆப்ஷன் ஏ. பின்வருவற்றில் எந்த பழங்குடியினர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள்? அபர்ஜியன்கள். துருவப்பகுதியில் உள்ள கடலில் படர்ந்துள்ள பனி மற்றும் பனிக்கட்டிகள் அதுக்கு பார்த்திங்கன்னா பனிக்கவிகை அப்படின்னு அழைக்கப்படுது. ஐஸ் கேப்ஸ். துருவப்பகுதியில் கடலில் பார்த்திங்கன்னா கடல் பனிக்கட்டிலாம் இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ் கேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே NH7 அதேமாதிரி ஷார்ட்டஸ்ட்டையும் பார்த்து வச்சுக்கணும். இது 1150 சி. வாரணாசி கன்னியாகுமரி NH7. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.